தற்போது தமிழகத்தில் நடப்பது சொல்லாட்சியும் அல்ல, செயலாட்சியும் அல்ல. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். விடியா திமுக ஆட்சி செயலற்ற ஆட்சி, பயனற்ற ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி என்பதை தமிழக மக்கள் விரைவில் நிரூபிப்பார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. சென்னை ஐஐடிக்கு நன்கொடையாக குவிந்த 513 கோடி ரூபாய் நிதி. கடந்த ஆண்டை காட்டிலும் 2 மடங்காக நிதி உதவி உயர்ந்ததாக ஐஐடி இயக்குனர் காமக்கோடி தகவல். அமுல் பால் வந்தாலும் ஆவின் பால் விற்பனை பாதிக்காது என விடிய அரசு வியாக்கியானம். பால் வியாபாரிகளை ஏமாற்றும் நடவடிக்கைகளை கைவிட்டு உருப்படியாக ஆவினை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். சவுக்கு சங்கரை மிகப்பெரிய குற்றவாளி போல் 1000 போலீசார் புடைசூழ அழைத்து வந்த விடிய அரசு. உயிருக்கு அச்சுறுத்தல் என எஸ்பியிடம் நேரில் பாதுகாப்பு கேட்ட நெல்லை காங்கிரஸ் தலைவருக்கு பாதுகாப்பு வழங்காதது ஏன்? வளர்ப்பு நாய்கள் கடித்ததால் அடுத்தடுத்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்ட சிறுவன். சிறுமியின் மருத்துவ சிகிச்சை செலவை ஏற்ற விடிய அரசு சிறுவனின் மருத்துவ செலவையும் ஏற்க மக்கள் வலியுறுத்தல். தமிழகத்தின் 90 நீர்த்தேக்கங்களில் நீர் இருப்பு கிடுகிடுவென சரிவு. மொத்தமாகவே 50 டிஎம்சி தண்ணீர் மட்டுமே உள்ளதால் விவசாயிகள் பெரும் கவலை. சென்னை மணலியில் இரவு நேரத்தில் ஏற்பட்ட மின்வெட்டால் வெகுண்டு எழுந்த பொதுமக்கள். மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு சாலை மறியல். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி வாக்கு எண்ணும் மையத்தில் வைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்கள் மீண்டும் பழுதானதால் அதிர்ச்சி. சிசிடிவி கேமராக்கள் தொடர்ந்து பழுது ஏற்படுவது ஏன் என மக்கள் கேள்வி. விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி வாக்கு எண்ணும் மையத்தில் தொடர்ந்து கண்காணிப்பு கேமராக்கள் பழுதடைந்து வருவது குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. முன் அனுபவம் இல்லாதவர்களிடம் ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டுள்ளதாக அதிமுக எம்எல்ஏ அர்ஜுனன் குற்றச்சாட்டு. மதுரை மக்களவை தொகுதியில் பதிவான வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா பழுது. மதுரை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் சிசிடிவி கேமரா செயல்படாத அவலம். சென்னையில் இருந்து துபாய் செல்ல வேண்டிய எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானத்தில் திடீர் இயந்திர கோளாறு. அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டதால் 376 பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். கஞ்சா வைத்திருந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் கையில் கட்டுப்போட்ட நிலையில் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சவுக்கு சங்கர் மே 22ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து நீதிமன்றம் உத்தரவு. தேனியில் கைது செய்யப்பட்ட போது உடலில் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருந்த சவுக்கு சங்கர் நீதிமன்ற காவலில் இருந்தவர் கையில் கட்டுடன் ஆஜரான மர்மம் என்னவென்று மக்கள் கேள்வி. சென்னை உயர்நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கரின் தாயார் ஆட்கொணர்வு மனு தாக்கல். உடல்நிலை குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்கும்படி அதிரடியாக உத்தரவிட்ட விசாரணையை இன்று ஒத்திவைத்த நீதிபதிகள். சவுக்கு சங்கரை கைது செய்தபோது அவரது உடலில் எந்த காயமும் இல்லை என தாயார் மனு தாக்கல். கோவை சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிடம் அறிக்கை பெற்று இன்று தாக்கல் செய்யும்படி பதிவுத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கையில் கட்டுடன் நீதிபதியிடம் காவல்துறை தாக்கியதாக முறையிட்ட சவுக்கு சங்கர் சிறைச்சாலையில் கைதிகள் தாக்கப்படுவதில்லை என கூறிய சிறைத்துறை ஏடிஜிபி பதவி நீக்கம் செய்யப்படுவாரா? நீதிமன்ற உத்தரவுப்படி சவுக்கு சங்கரை மருத்துவமனையில் அனுமதித்து உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும். வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் வலியுறுத்தல். இந்த நம்ம பிரச்சனைன்னு சொல்றது கை வலது கை, ரைட் ஹேண்டில் தான் அவருக்கு அடிபட்டிருக்கு. இப்போ அதுக்கான மருத்துவ அடிக்கி தாக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த கை இப்போது ஃப்ராக்சர் ஆகிருக்குன்னு தான் சவுக்கு சங்கர் திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. இது வரைக்கும் வீக்கம் குறையில. 3 நாளாக அவருக்கு எக்ஸ்ரேங்கூட எடுக்கலன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இன்றைக்கி நீதிபதி அவர்கள் உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த உத்தரவு காப்பி ஜெயிலர் சூப்பரிண்டென்ட்டுக்கு போயிருக்கு. கண்டிப்பாக இந்த உத்தரவை மதித்து அவங்க கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் வச்சு அவருக்கான சிகிச்சை கொடுப்பாங்கன்னு நம்ம நம்புகிறோம், உறுதியாக நம்புகிறோம். சவுக்கு சங்கருக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடுவதற்காக விடியா திமுகவினர் பணம் கொடுத்து பெண்களை அழைத்து வந்தது அம்பலம். எதற்கு போராட வந்தோம் என்பதே தெரியாமல் வந்ததாக உண்மையை கூறிய பெண்கள். கையில விளக்க மாதிரிலாம் வச்சிருக்கீங்களா? அதான் எதுக்கு எனக்கு தெரியாது, கொடுத்தாங்க நான் வாங்கி வச்சிருக்கேன்.
யார் பேசுனா? தேச துரோகியை போல் சவுக்கு சங்கரை மிரட்டி அழைத்து வரும் விடிய அரசின் ஏவல் துறை. ரவுடிகளுக்கு வெண் சாமரம் வீசும் போலீஸ் அரசை விமர்சிக்கும் பத்திரிகையாளர் மீதுதான் பாயுமா என மக்கள் கேள்வி. மக்கள் சந்தோஷமாக இருப்பதாக கூறும் முதலமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து கேட்டறிந்தாரா என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி. இன்றைக்கு ஒட்டுமொத்த விவசாயிகளும் வறுமையில் தவிப்பதாக குற்றச்சாட்டு. முதலமைச்சர் அவர்கள் மக்களை போய் நேரடியாக சந்தித்து மக்கள் உண்மையில் சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்ற கேள்வியை தான் இந்த நேரத்தில் நாங்கள் கேட்குறோம். ஏழையின் சிரிப்பில் தான் இறைவனை காண முடியும். அந்த ஏழையின் சிரிப்பு யார்? விவசாய மக்கள் தான். இன்றைக்கி ஒட்டுமொத்த விவசாய மக்கள் இன்றைக்கி வறுமையில் கஷ்டத்தில் இருக்காங்க. எல்லா பக்கம் அவங்களுக்கு அடி. அதனால் அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக உதவிகளை கொடுத்து அவங்களை காப்பாற்றணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி சென்னை அண்ணா நகர், அமைந்தக்கரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை. குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. +2 தேர்ச்சி பெற்றவர்களில் இதுவரை 56,515 மாணவர்கள் பொறியியல் கல்வியில் சேர விண்ணப்பம். கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர 70,326 பேர் விண்ணப்பம். நாளை வெளியாகிறது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள். 9,10,000 மாணவர்கள் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருப்பு. சென்னை ஏழுக்கிணறு பகுதியில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஒபியம் என்ற போதைப்பொருள் பிடிபட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த 3 பேர் சிக்கிய நிலையில் 1,80,000 ரொக்கம் பறிமுதல். சென்னையில் போதைக்கு பயன்படுத்தும் 350 வலி நிவாரணி மாத்திரைகள் பிடிபட்ட நிலையில் 3 பேர் கைது. திறமையற்ற ஆட்சி நிர்வாகத்தால் இளைஞர்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. மாணவர்களின் நலன் கருதி அரசு பேருந்துகளை ஆய்வு செய்ய பெற்றோர் கோரிக்கை. பித்தளை பேருந்துகளை மாற்றி மாணவர்களின் உயிரை பாதுகாக்க விடிய அரசுக்கு வலியுறுத்தல். தங்கள் சமூகத்தை மட்டும் குறிவைத்து போலீசார் பொய் வழக்கு போடுவதாக கூறி மக்கள் சாலை மறியல், தள்ளுமுள்ளு. தென்காசி அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்த விடிய அரசின் காவல்துறையின் நடவடிக்கையால் பதற்றம். சமூக நீதி பேசும் விடிய ஆட்சியாளர்களின் நடவடிக்கை அதிருப்தியை ஏற்படுத்துவதாக மக்கள் குற்றச்சாட்டு. இதுதான் திராவிட மாடலின் அடையாளமா என்றும் விமர்சனம். சீர்காழியில் மும்முனை மின்சாரம் மற்றும் குடிநீர் வழங்கக் கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள். திறமையற்ற ஆட்சி நிர்வாகத்தின் அவலத்தால் அடிப்படை வசதிகளுக்கு கூட போராட்டம் நடத்த வேண்டி உள்ளதாக மக்கள் வேதனை. ராசிபுரம் அருகே குடிநீர் வழங்காத பேரூராட்சி அலுவலகத்தை காலி குடங்களுடன் முற்றுகையிட்ட பெண்கள். தேர்தலுக்கு முன்பு மட்டும் குடிநீர் விநியோகம் செய்தது எப்படி என விடிய அரசுக்கு கேள்வி. தண்ணி எங்களுக்கு ஓட்டு எலெக்ஷன் முன்னாடி தண்ணி வந்தது. ஓட்டு எலெக்ஷனுக்கு அப்புறம் தண்ணி வரதில்லை. 2 நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணி வருது. அது 5 குடம் தண்ணி தான் வருது. இந்த 5 குடம் தண்ணி எங்கள் குடும்பத்துக்கு பத்தலை. ஒரு வீட்டில் 5-6 பேர் இருக்கிறோம். தண்ணி 5 குடம் தண்ணி பத்தாது. 2 நாளைக்கு ஒரு தடவை 5 குடம் தண்ணி வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது? நல்ல தண்ணி 10 நாளைக்கு ஒரு தடவை தான் வருது. தூத்துக்குடியில் 1 மாதமாக குடிநீர் வழங்காததை கண்டித்து மீனவ பெண்கள் சாலை மறியல். விடிய ஆட்சியின் மெத்தன போக்கால் தலைவிரித்தாடும் தண்ணீர் பஞ்சம். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தமிழகத்தில் தண்ணீர் பிரச்சனை இல்லை என்று கூறிய விடிய அரசு தற்போது எதற்காக 300 கோடி ரூபாயை ஒதுக்கியது என மக்கள் கேள்வி. முன்கூட்டியே திட்டமிட்டு குடிமராமத்து பணிகளை மேற்கொண்டு நீர்நிலைகளில் தண்ணீரை தேக்கியிருக்க முடியாதா என்றும் மக்கள் கேள்வி.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே முகப்பு விளக்கு எரியாமல் பயணிகளுடன் சென்ற அரசு பேருந்து. உயிரை கையில் பிடித்துக்கொண்டு பயணித்த பயணிகள் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தமிழகத்தில்தான் இருக்கிறாரா என மக்கள் கேள்வி. சென்னை தாம்பரம் அருகே அஸ்தினாபுரத்தில் சுடுகாட்டையே குப்பை மேடாக மாற்றிய விடிய அரசு. மரணத்தை தழுவியவர்களுக்கு கூட இறுதி சடங்கு செய்ய முடியாத நிலையால் மக்கள் அவதி. சென்னை கோயம்பேட்டில் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகள். யாரையாவது முட்டினால் மட்டுமே நடவடிக்கை என வெத்து சீன் போடும் விடிய அரசின் அதிகாரிகள். சென்னையில் ஆண் நண்பருடன் பைக்கில் பயணித்து இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த பெண் கைது. விடியா திமுக ஆட்சியில் கஞ்சா விற்பனையை கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் காவல்துறை. ஜெயங்கொண்டம் அருகே காரில் 400 கிலோ குட்கா பொருட்களை கடத்தி சென்ற வட மாநிலத்தவர் கைது. விடிய ஆட்சியில் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தல்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் அரங்கேறிய 4 கொலை சம்பவங்கள். விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி வருவதாக மக்கள் வேதனை. ஓமலூரில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து விடியா திமுக கிளை செயலாளர் அராஜகம். நில அளவீடு மேற்கொண்ட பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் மீது தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டு. ராஜேந்திரன் தடுத்துட்டாரு ஒரு முறை. இரண்டாவது முறையும் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா மறுபடியும் சர்வருக்கு பணம் கட்டி அளக்கு காவல்துறை பாதுகாப்பை வச்சு அளக்கிறதுக்கு எல்லாம் இருக்கும்போது அவர் மறுபடியும் என்னை இவன் தான் மெடிசன் போகிறான்னு சொல்லிட்டு என்னை தாக்கிட்டாங்க. ராஜேந்திரங்கிறது திமுக பிரமுகர் பையன் தான் தாக்கிட்டாரு. இ பாஸ் திட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் என உதகை காட்டேஜ் உரிமையாளர் சங்கத்தினர் வலியுறுத்தல். மலர் கண்காட்சி நடைபெறும் நாளன்று காட்டேஜ் மற்றும் ஹோட்டல்களை அடைத்து எதிர்ப்பு தெரிவிக்க திட்டம். ஒரு நாள்லயே எங்களுக்கு தெரிஞ்சது இதனால இந்த இ பாஸால எவ்வளவு பாதிப்பு இருக்கும், என்ன பாதிப்பு வரும்னு சொல்லி. அதனால எங்களுக்கு இந்த மாவட்ட நிர்வாகமும் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு நல்ல ஒரு முடிவு எடுத்து இந்த இ பாஸை ரத்து பண்ணுமாறு எங்க காட்டேஜ் அசோசியேஷன் சார்பாக கேட்டுக்கிறோம். இதை ரத்து பண்ணலன்னா அனைத்து சங்கத்தையும் சேர்த்து நாங்க ஒரு நாள்ல எத்தனை நாள் இருந்தாலும் நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். கடையோட இது ரெஸ்டாரண்ட் தங்கு விடுதி எல்லாம் நாங்க இதை க்ளோஸ் பண்றதா முடிவு பண்ணிருக்கோங்க. ஒரு நாள் 2 நாள் ஃப்ளவர் ஷோ அன்னைக்கு கூட நாங்க பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எங்களுக்கு. மதுரையில் இருந்து நாகர்கோவில் சென்ற அரசு விரைவு பேருந்தில் ஏசி வேலை செய்யாததால் நடத்துனருடன் பயணிகள் வாக்குவாதம். விடிய ஆட்சியில் அனைத்து வகை பேருந்துகளும் பழுதடைந்து காணப்படும் அவலம். இல்ல நீங்க உங்க ஆபீசர்ட்ட ஏசி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிருக்கீங்க. எங்க ஒர்க் ஆகுது பப்ளிக் கிட்ட கேளுங்க. இதா பாருங்க. உங்க குடும்பத்தோட உட்கார்ந்து நீங்க வாங்க தெரியும். உங்க பொண்டாட்டி பிள்ளைகளே எல்லாத்தையும் கூட்டு வந்து உட்கார்ந்து அது ஒரு கஷ்டம் என்ன தெரியும் உங்களுக்கு. என்ன லாஜிக் இல்லாம நீங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எதுக்கு சார் சொல்றீங்க? தஞ்சாவூர் அருகே வீட்டு வாசலில் நிறுத்தி வைத்திருந்த பைக் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. வெயிலில் கொடுமை காரணமாக தீ விபத்து நேரிட்டதா என போலீசார் விசாரணை. டேங்க் வெடிச்சிருங்க. டேங்க் வெடிச்சிடும். கிட்ட போகாதீங்க, யாரும் கிட்ட போகாதீங்க. டேங்க் வெடிச்சிடும். டேங்க் வெடிச்சிடும். இங்கிட்ட போயிருங்க. டேங்க் வெடிச்சிடும். எந்த ஆஃபீஸில்? ராசிபுரம் அருகே மழை வர வேண்டி சிறப்பு யாக பூஜை. நீரில் அமர்ந்து வர்ண ஜெப பாராயணம் செய்த சிவாச்சாரியார்கள்.
காரைக்குடியில் +1 மாணவியை கர்ப்பமாக்கிய முதியவர் போக்சோவில் கைது. விடிய ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஸ்ரீபெரும்புதூர் அருகே 5 டன் ரேஷன் அரிசியை வீடுகளில் பதுக்கி வைத்திருந்த இருவர் கைது. ரேஷன் அரிசியை பாலி செய்து ஆந்திராவிற்கு கடத்தி விற்று வந்தது அம்பலம். நாகூரில் பூட்டிய வீட்டின் பூட்டை உடைத்து 110 சவரன் நகைகள் கொள்ளை. வீட்டின் பின்புறம் சாவகாசமாக படுத்து உறங்கி ஓய்வெடுத்து சென்ற கொள்ளையர்கள். திருவெரும்பூர் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 30 சவரன் நகை பணம் கொள்ளை. விடியா திமுக ஆட்சியில் அதிகரிக்கும் கொள்ளை சம்பவங்களால் மக்கள் அச்சம். மனிதர்களைப் போன்று பறவைகளும் வறண்டு போன வீராணம் ஏரியில் தண்ணீரை தேடி அலையும் அவலம். அதிமுக அரசு கொண்டு வந்த குடிமராமத்து திட்டத்தை விடியா திமுக அரசு பின்பற்ற மக்கள் வலியுறுத்தல். திருவிடைமருதூர் அருகே கொளுத்தும் கோடை வெயிலால் சருகாகி கீழே விழும் வெற்றிலைகள். பாதிக்கப்பட்டவர்களுக்கு விடிய அரசு இழப்பீடு வழங்க விவசாயிகள் வலியுறுத்தல். கொடைக்கானல் அரசு ரோஜா தோட்டத்தில் பூத்து குலுங்கும் ஆயிரக்கணக்கான ரோஜா மலர்கள். அழகிய பூக்களுடன் செல்ஃபி எடுத்து மகிழும் சுற்றுலா பயணிகள். ஒரு 2 பூ குட்டி குட்டியாக அப்படி தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கலர்ஃபுல்லாக நல்லா பிக்காக நிறைய இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையுமே நிறைய இருக்குது. அதனால் நாங்கள் இப்போ வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். டெல்லி ராம் மனோகர் லோகியா மருத்துவமனையில் வெப்ப பக்கவாத சிகிச்சை பிரிவு தொடக்கம். தமிழக அரசு மருத்துவமனைகளிலும் விடிய அரசு வெப்ப பக்கவாத சிகிச்சை பிரிவை தொடங்க மக்கள் வலியுறுத்தல். மத்திய பிரதேசத்தில் 4 வாக்குச்சாவடிகளுக்கு நாளை மறு வாக்குப்பதிவு. பேருந்தில் கொண்டு சென்ற வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தீயில் எரிந்து சேதமானதால் தேர்தல் ஆணையம் உத்தரவு. வந்தடைந்தது 2024ஆம் ஆண்டுக்கான ஒலிம்பிக் ஜோதி. 19ஆம் நூற்றாண்டு படகில் கொண்டு வரப்பட்ட ஒலிம்பிக் ஜோதிக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு. ஐபிஎல் போட்டியில் லக்னோவை 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஹைதராபாத் அபார வெற்றி. புள்ளிகள் பட்டியலில் சிஎஸ்கே அணியை பின்னுக்கு தள்ளி 3வது இடத்திற்கு முன்னேற்றம். இன்றைய ஐபிஎல் போட்டியில் பஞ்சாப் பெங்களூரு அணிகள் மோதல். வெற்றியை தொட பெங்களூரு அணி தீவிரம்.